ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எப்பயும் போல் சாங்கு பீட் மார்க்கு அதுபோக இந்த மாதிரி 2 டெம்ப்ளேட்டு அதுக்கடுத்து எப்பயும் போல் பீட் மார்க்கு எல்லாமே நானே கொடுத்துருவேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த 2 டெம்ப்ளேட் போக மீதி இருக்க எம்டிஆர் பீட் மார்க் இருக்குது பதில் அதில் மட்டும் உங்களோட இமேஜ் அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த பீட் மார்க் ஃபுல்லாகவே இமேஜை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பீட் மார்க்கில் அதில் இமேஜ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த இடத்துல 2 டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருங்க பார்த்தீங்களா. இந்த 2 டெம்ப்ளேட்டில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த டெம்ப்ளேட்டோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு இப்போ அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 டாட்டை டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த குரூப்புக்கு கீழே அதாவது இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் குரூப் கொடுத்துருக்குன்னா அந்த குரூப்புக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அந்த நம்ம வந்து இமேஜில் எந்த விதமான சேஞ்சுமே பண்ண போகிறதில்ல. இந்த மேலே இருக்க குரூப்பில் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த மேலே இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டச் பண்ணதும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 4வதாக இந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். நீங்கள் அதை டச் பண்ணது இல்லை லாஸ்ட்டு வந்துருங்க. இப்போ இந்த மேலே இருக்க குரூப்பை நீங்கள் டச் பண்ணுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண இல்லை லாஸ்ட் வந்துன்னா மாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு மாஸ்க் இருக்கா, அந்த மாஸ்க் நீங்கள் கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக நம்மளோட இமேஜ் மட்டும் அரேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி அடுத்த பீட் மார்க்கில் வச்சுட்டு அதே மாதிரி கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் எடிட் பண்ண போகிறோம் அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம முன்னாடி என்ன பண்ணோம் அந்த லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த குரூப்புக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இந்த மேலே இருக்க குரூப்பை டச் பண்ணிட்டு அந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஸோ இதில் லாஸ்ட்டில் இருக்க அந்த மாஸ்க்கில் போய் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ இந்த 2 குரூப்லையுமே நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து மீத இருக்குது இந்த இமேஜஸ் மட்டும்தான். ஸோ இந்த மீத இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்லாம் எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெறும் 3 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த எஃபெக்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இருக்க இமேஜோட எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணாமல் அந்த லேயரோட தான் காப்பி பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளில் டச் பண்ணால் இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் கரெக்டாக அந்த சாங்கோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 3 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 இமேஜில் மட்டும்தான் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணி இப்போ நம்ம காப்பி பண்ண மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி கீழே இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கையும் டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெட்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி 2வது இமேஜ் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி அடுத்து அந்த 3வது இருக்க இமேஜை டச் பண்ணி ஸோ டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து மீத இருக்க இமேஜுக்குலாம் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரி நாங்கள் கொடுத்துருக்க சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இப்போ இந்த 3 எஃபெக்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட் வந்து முடிஞ்சிச்சு. இனி மீத இருக்குது நமக்கு லாஸ்ட்டில் இருக்க 2 ஸோ இந்த 2 இதில் இப்போ நம்ம இந்த 2வது இருக்க எஃபெக்ட்லேருந்தே போகலாம். ஸோ இந்த 2வது இருக்க இமேஜை வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீ எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா இனி வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. அதாவது லாஸ்ட்னா இந்த 3 இமேஜ் முடிஞ்சு இந்த இடத்துல இந்த 2 குரூப் இருக்குது பதிலாக இந்த 2 குரூப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் பீட் மார்க் வச்சுருக்கேன்னா ஸோ இந்த டபுள் பீட் மார்க்கோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இமேஜ் இருக்குது பதிலாக ஸோ அந்த டபுள் பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இமேஜில் தான் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டபுள் பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ணோம். ஸோ அதனால நம்ம எப்பயும் போல் அந்த வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 டாட்டை டச் பண்ணி கரெக்டாக வந்து அந்த இமேஜில் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த இமேஜில் நம்ம எஃபெக்ட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து ரெண்டாவது இருக்க அந்த ஒரே ஒரு இமேஜ் இருக்குது பதிலாக அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜில் எப்பயும் போல் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜில் இந்த லாஸ்ட் இமேஜ் பதிலாக அந்த இமேஜில் கரெக்டாக இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து இந்த எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்கிறது நமக்கு லாஸ்ட்டாக இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட் தான். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரி அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா இனி நமக்கு மீதி இருக்கிறது என்ன, இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ அந்த ஒரே ஒரு இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும், ஸோ இந்த இருக்கிறது மட்டும் தான் நம்ம லேயரோட காப்பி பண்ணோம். மீதி இருக்க எல்லாத்தையுமே வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இந்த இதில் இன்னி டபுள் பீட் மார்க் இருக்குது பதிலாக அதிலிருந்து வீடியோட லாஸ்ட் வர மீத நமக்கு எத்தனை இமேஜ் இருக்கோ ஸோ அந்த எல்லா இமேஜுமே நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட மீத இருக்குது இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ எப்படி இருந்தாலும் மீத இருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ணியாங்கன்னா ஸோ இந்த டபுள் பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுலாம் இந்த இடத்துல இருக்க இந்த ரெண்டாவது இமேஜ் அந்த டபுள் பீட் மார்க்கோட ரெண்டாவது இமேஜ் இருக்குது பதிலாக அந்த இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நாம் இன்னும் மீத எந்தெந்த இமேஜஸ்க்கெலாம் எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜுமே இந்த ஒரே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அலாமன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.